என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம், வணக்கம், வணக்கம். என்ன இன்னைக்கு நம்ம பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் தமிழ்நாட்ல பல தற்குறிகள உருவாக்கி வச்சிருக்கிறானுங்க. இந்த தாவேக்கா வெட்டிக் கழகம். என்னடா இது எல்லாம் மனநலமா பாதிக்கப்பட்டே திரியிறான். இதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. இவனுங்கள பார்த்தா ஒரு பக்கம் பாவமா இருக்குது. ஒரு பக்கம் சிரிப்பாவும் வருது. என்ன பண்ணி வச்சிருக்கிறானுங்கன்னா, நம்பளுக்கு தெரிந்த சில நண்பர்கள்லாம் ஏங்க கனவு உலகத்துல வாழ்றானுங்க. கனவு உலகத்துல. ஏங்க ஒருத்தன் நாளைக்கு தேர்தல் ஆரம்பிச்சா கூட, நாங்க வாக்கு எண்ணிக்கைலாம் பார்க்கவே மாட்டோம். கண்ண மூடிக்கிட்டு சொல்லுவேன், எங்க தலைவர் விஜய் தான் முதல்வருங்கிறான். இன்னொருத்தன் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவன். அவன் என்ன சொல்றான்னா, "இங்க பாரு வர தேர்தல்ல எங்க அண்ணன் 50 எம்எல்ஏ 50 எம்எல்ஏ அடிக்க போறோம். கன்ஃபார்ம் நாங்க தான்டா சட்டமன்றத்தில எதிர்க்கட்சி. பார்த்துக்கோ." அது எப்படி வலுவான எதிர்க்கட்சி. அப்படின்றானுங்க. ஒருத்தர் எத்தன சதவீதம்டா வாக்கு வங்கின்னு கேட்டா, நாங்கலாம் 25% வந்துருவோங்கிறானுங்க. டேய் 25% எத்தன லட்சம் வாக்குன்னு தெரியுமாடான்னா, 25,00,000 வருவான். நீ பாரு அப்படிங்கிறான். ஒருத்தன் 50 எம்எல்ஏ நாங்க தான் வலுவான எதிர்க்கட்சின்றான். இன்னொருத்தன் நாங்க தான் அடுத்த முதல்வர்ன்றான். என்னங்க இப்படி மனநலம் மாறி போயிட்டாய்ங்க. கொடுமையா இருக்குதுங்க. முக்கியமான விஷயம். மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு அண்ணன் வருகிறார். அக்டோபர் 18 ஐயா வீரப்பனார் அவர்களின் நினைவு நாள். அண்ணன் வந்து காலையில் ஐயா வீரப்பனாருடைய நினைவிடத்துல வீர வணக்கம் செலுத்துறாரு. மாலையில மாபெரும் பொதுக்கூட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியின் முன்னெடுப்பில். இதுல அன்பான வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் காலனி பார்க்கும் உறவுகள் தங்களால் முடிந்த நிதி பங்களிப்பு தரலாம். அதற்கு கமெண்ட்ல கியூஆர் கோடு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல போட்டு வைக்கிறேன். மறக்காம என் அன்பு உள்ளங்கள் ஆதரவு தெரிவிக்கலாம். நிதி அளிக்கலாம். இந்த கிறுக்கு பசங்க இதுல ஒண்ணு சொல்லுவாங்க இப்ப. என்னன்னா, பார் மக்கள் கிட்ட பிச்சை எடுக்கிறார்கள். நாம் தமிழ் கட்சிக்காரங்க அப்படிம்பாங்க. வேற யாரும் இல்லைங்க. இந்த அணில் கூட்டம் தான். அதாவது இவங்களுக்கு அடிப்படை அறிவே இல்ல. அதாவது எவனோ ஒருத்தன் படம் நடிச்சு, கஷ்டப்பட்டு இரவும் பகலுமா கண் முழிச்சு, இந்த நாட்டுக்காக படம் நடிச்சு, இந்த கோமாளிங்க அப்படித்தான் சொல்லுவானுங்க. நாட்டுக்காக படம் நடிச்சு, சம்பாரிச்ச பணத்த எடுத்துட்டு வந்து நாட்டுக்கு செலவு செய்வானாம். இதுதான் என்னோட கேள்வி. அப்படியே அவன் சம்பாரிச்ச பணத்த செலவு செய்தால், மக்களுக்கு எப்படி நல்லது செய்வான்? அதாவது ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறோம். அதுல என்னோட முதல் ஒரு ரூ. 10 போடுறேன்னா, எனக்கு ரூ. 12,000 வருமானம் வரணும்ல? வரணுமா? வரக்கூடாதா? நாம ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றது எதுக்கு? ப்ராஃபிட் எடுக்க. அந்த வேலைய தான் பல நாளா இந்த கட்சிக்காரன் பண்ணிட்டு இருக்கிறான். அதோட அடிப்படையே இவனுங்களுக்கு தெரியல. மக்கள்கிட்ட இருந்து நிதி வாங்கினா தான்டா அது மக்கள் கட்சி. மக்களுக்கான அரசியல் முன்னெடுக்க முடியும். என்னோட மக்களுக்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காம, என் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ, அவங்களோட அடிப்படை தேவைகள பூர்த்தி செய்ய முடியும். ஏன்டா கூமட்டைங்களா இதுவே தெரியாம இந்த அணில் குஞ்சுங்களும் ஒரு பக்கம் கதறுவானுங்க. அது அவனுங்களோட அறியாமை. நாம ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல இன்னொரு கூட்டம் திரும்புது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் அடுத்த சாட்டை துரைமுருகன் அப்படின்னு தாவேகாக்குள்ள ஒரு அணில் இப்ப கத்திட்டு இருக்குது. என்னடான்னு போய் பார்த்தா, எப்ப பார்த்தாலும் விஜய தாக்கியே பேசுறான் சாட்டை துரைமுருகன். ஆமா. அவருக்கு வந்து மாரியம்மன் கோயில்ல வேண்டுதல். வேண்டுதல் வச்சுட்டு வந்துட்டா, இப்ப வந்து விஜய் திட்டிட்டு இருக்கிறாரு. யோவ்! என் இனத்துக்கு எதிரா எவன் எவ்வளோ பெரிய கொம்பனா இருந்தாலும் திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறப்ப தட்டுவோம். உங்க தளபதி வந்து இந்த நாட்டை காப்பாத்தணும். தமிழ் தேசிய கொள்கையை பேச சொல்லு. அந்த வழியில வர சொல்லு. இல்லையா, நாங்க வந்து தமிழ் தேசியமும், திராவிடமும் என் இரு கண்கள் தானே சொல்லியிருக்கிறோம். தம்பி ராசா, திரிசாவும், கீர்த்தி சுரேஷ் மாரிலாம் பேசக்கூடாது. புரியுதா? கூமட்டத்தனமா பேசக்கூடாது. நம்மளுக்கு எதிரியே திராவிடம் தான். அந்த திராவிடத்தை அழிக்கணும்னா, அதுக்கு எதிரான ஒரு கொள்கை. தமிழ் தேசியம், என் மண்ணுக்கான அரசியல், என் மொழிக்கான அரசியல், என் மக்களுடைய உரிமையை மீட்டெடுக்கிற அரசியல் பேசணும். உங்களுக்கெல்லாம் ஒண்ணு புரியவே இல்லடா. அதாவது நாங்க அரசியல் பேசுறது முக்கியமல்ல. என்னோட இன மக்கள் அரசியல் பேசணும். அரசியல் தலைவர கேள்வி கேட்கணும். அதுதான் எங்களோட வேலை. நாங்க என் மக்களுக்கு புரிதல் குடுத்து, அரசியல் விழிப்புணர்வு குடுத்து, உங்களுக்கு நடந்த கொடுமைய நீங்களே பேசுங்க. நீங்களே புரட்சியாளரா மாறுங்கன்னு ஒவ்வொரு பக்கமா நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அதாவது அரசியல் பேசுறதெல்லாம் திராவிட கூட்டம். நாங்க வந்து என் மக்களுக்கான அரசியல் பேசுறோம். என் மக்களை விழிப்புணர்வு அடைய செய்யறோம். கேள்வி கேட்க சொல்றோம். எப்படி தெரியுமா? இயல்பான ஒரு கேள்வி கேட்டாலே போதும். ஏங்க இந்த திராவிட கட்சி 60 காலமா எங்கள ஆண்டுட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு தேர்தலையும் வந்து ஒரு வாக்குறுதி குடுக்குறீங்க. சாராயத்த நான் ஒழிப்பேன். கண்டிப்பா சாராயத்த ஒழிப்பேன்.
இது வந்து ஆண்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க ஓட்டு கேட்குறப்ப. குறிப்பா பெண்கள்கிட்ட டார்கெட் வைப்பாங்க. பெண்கள டார்கெட் வச்சு தான் பெண்கள்ட்ட சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்களோட எதிர்பார்ப்பு கருமாந்திரம் முடிச்ச இந்த சாராய கடை என்னைக்காவது மூட மாட்டாங்களா? ஏன்? வலியும் வேதனையும் பெண்களுக்குத்தான் தெரியும். அதாவது என் தாய்மார்களே சில இடத்துல தவறு செய்வாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓட்டுக்கு பணம் குடுத்துருவாய்ங்க. அத வந்து பால் மேல அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லுவாய்ங்க. கற்பூர தட்டுல கற்பூரத்த ஏறி ஏறி அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லுவாய்ங்க. அவனுங்க திருட்டு பசங்க. அவனுங்கிட்ட நீங்க பண்ற சத்தியத்தெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அவனுங்க ஒரு கோமாளி. அவ்வளோதான். உங்கள வந்து பயமுறுத்துறானாம். அதாவது நல்லதுக்காக நம்ம சத்தியம் செய்யலாம். ஒரு கெட்டவன் அவன் காட்சி குடுத்து சத்தியம் பண்றமே, அது எப்படி பலிக்கும்? பலிக்காது. அவன் உன்ன ஏமாத்த நினைக்கிறான். நீ திருப்பி அவன ஏமாத்திரு. அதாவதுங்க, பெரும்பாலும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குடிகாரன் இருக்கான். ஒரு பட்டதாரி இருக்கணும். காலக்கொடுமை ஒவ்வொரு குடிகாரனா உருவாக்கி வச்சிருச்சு இந்த திராவிடம். இப்போ பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா, தான் பிள்ளைய இங்க பார் குடிக்கக்கூடாது. நல்லா இருக்கணும். நீ நல்லா படிக்கணும். இவன் கல்வி தர மாட்டான். நீங்க கடன் வாங்கி தான் அந்த பிள்ளைங்களுக்கு பணம் கட்டி படிக்க வைக்கணும். அது வேற. நல்ல படிப்பு குடுக்கணும். இவன் நல்ல வேலைக்கு போணும். என்னோட அடுத்த தலைமுறை, என் பரம்பரை சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தானே உன் பிள்ளைய வளர்த்துறீங்க. இப்போ இந்த பிள்ளைக்கு சொல்ற அறிவு பெத்தவங்களுக்கு ஏன் இல்ல? இவன்கிட்ட குடிக்காதடான்னு சொல்றதுக்கு தேவை என்ன? இங்க டாஸ்மார்க் அதிகமாகி போச்சு. நம்மள ஆள்ற கச்ச சாராயத்த விக்க ஆரம்பிச்சுட்டான். அப்ப நீ என்ன பண்ணணும்? ஓட்டு கேட்க வரணும். திருப்பி ஒரே கேள்வி. என் பிள்ள குடிகாரனா மாறணுமா? அந்த சாராயத்தை மூடுறன்னு நீ பால் மேல அடிச்சு சத்தியம் பண்றா. உனக்கு ஓட்டு போடுறேன்னு. ஒரு நாளாவது இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்கள் கேட்டுருக்கிறீங்களா? அவன் ஏதோ அவன் வீட்டு காசை கொண்டாந்து ரூ. 1000 குடுக்குற மாரியும் நீங்க அத வாங்கிக்கிட்டு சத்தியம் பண்றான், நீங்களும் சத்தியம் பண்றீங்க. இது நம்ம வாழ்க்கையே வீணா போறது. குடி ஒண்ணு தான். ஒட்டுமொத்த தமிழ் இளைஞரை குட்டிச்சோரா ஆக்குனதே இந்த குடி ஒண்ணு தான். இந்த சாராயத்த ஊத்தி குடுக்குற கட்சி உங்களுக்கு தேவையா? சினிமா முகத்துல வர கட்சி உங்களுக்கு தேவையா? சொல்லுங்க. ஜாதிய தூக்கி புடிச்சு என் இளைஞர் சமுதாயத்த சீர்கெடுக்கிற இந்த ஜாதி அரசியல் தேவையா? இல்ல மதத்த தூக்கி பிடிக்கிற இந்த மத அரசியல் தேவையா? இவங்க எல்லாருமே நம்மள பிளவுபடுத்தி வச்சிருக்கிறான். நம்ம எல்லாத்தையுமே பிளவுபடுத்தி வச்சிருக்கிறான். நம்மள சண்டை செய்ய விட்டு வேடிக்கை பார்த்து ரசிக்கிறான். இந்த திராவிட கூட்டம், நீ ஒண்ணா சேர்ந்துறக்கூடாது. நீ ஒண்ணா சேர்ந்தா நான் பொட்டி படிக்கலாம் கட்டிக்கிட்டு, நான் கிளம்பிற வேண்டியதுதான். அப்படிங்கிறதுனால, இப்ப நம்மளும் மோத விட்டு வேடிக்கை பார்க்குறோம். அதனால இந்த சாராயத்துக்குன்னு ஒரு கட்சி, அதையும் ஒழிக்கணும். இந்த சினிமா போதையில வந்த கட்சி, அதையும் ஒழிக்கணும். இந்த ஜாதி போதை கட்சி, அதையும் ஒழிக்கணும். மத போதை கட்சி, அதையும் ஒழிக்கணும். இந்த போதையிலிருந்து எல்லாருமே வெளியே வரணும். இது நம்மளுக்கு தேவையில்ல. தேர்தல்ல நிக்கிறவன், நம்ம ஆளான்னு பாருங்க. முடிஞ்சு போச்சு. நம்ம ஆளுன்னு ஒண்ணா, என் ஆளு தான் நிக்கிறான் பாத்தியா, ஏன் ஜாதிக்கிறான் அப்படி நினைக்க கூடாது. தமிழனா, நம்ம மண்ணுக்கான அரசியல் யார் முன்னெடுக்கிறாங்க? என் மொழிக்கான அரசியல் யார் முன்னெடுக்கிறாங்க? என் தமிழ் இனத்துக்கான அரசியல் யார் கையில எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நீங்க வாக்கு செலுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, வரும் தேர்தல்ல ஏகப்பட்ட கூமுட்டைங்களா இறக்கி விட்டுக்கிறாங்க. போன தேர்தல்ல ஐயா ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள், இந்த தேர்தல்ல நம்ம தளபதி கோமாளி அணில், இவங்க அப்பப்ப திராவிடத்திலிருந்து ஒருத்தன் உருவாக்கி வச்சிருப்பாங்க. இவங்க எப்பெல்லாம் தமிழ் தேசியத்தை எதிர்க்கணும், அண்ணன் சீமான் வாக்க குறைக்கணும், தமிழ் தேசியம்னு வந்துடவே கூடாது. தமிழ் இனத்துக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கக்கூடாது. தமிழ் இனத்துக்குன்னு ஒரு தலைமை இருக்கக்கூடாது. ஏன்னா, அவன் இருந்தா நம்மளுக்கு மிகப்பெரிய ஆபத்து. நம்மளால இங்க பொழப்பு நடத்த முடியாதுன்னு இது மாரி கூமுட்டைகளை இறக்கி விடுவாய்ங்க. இப்பயுமே அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் எங்க அதிகமா வாக்குச்சதவீதம் வாங்கிருவாரோ, இவர்கிட்ட என்னடா பெருசா இருக்குது, இளைஞர் கூட்டம் தான். அந்த கூட்டத்தை எந்த பக்கம் திசை திருப்பணும்னு தான் நம்ம தளபதி தற்குறி அணியில இறக்கி விட்டுருக்கிறாங்க. இந்த தடவை மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். குறிப்பா இளைஞர்கள், நீங்க வந்து ஏதோ விஜய் விஜய்ன்னு கத்துறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உங்களுக்கு சேர்த்தி தான் இந்த நாம் தமிழ் கட்சி களத்தில் நிக்குது. சின்ன விஷயம் தான். இளைஞர் படிச்ச படிப்புக்கு வேலை இருக்குதா? வேலை இல்ல. சரி, கிடைச்ச வேலையை செய்யலானாலும் அந்த வேலைக்கு போறதுக்கு பணம் கேட்குறாய்ங்க. பணம் குடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா, இவனோட கல்வியே கடன்ல தான் இருக்கும். இவன் வீட்ல கடன் வாங்கி தான் அவன படிக்க வச்சிருப்பாங்க. இவன் படிச்சு ஏதோ வேலைக்கு போய் இந்த கடன்லாம் அடைப்பான். கடைசி காலத்தில நம்ம பிள்ளை நம்மள சந்தோஷமா பார்த்துக்குன்னு நினைப்பாங்க. அங்கேயே பெற்றோரோட மனசு உடையுது. இப்படி உன்னை சுத்தியே அரசியல் இருக்கும். உன் வீட்டுக்குள்ளேயே அரசியல் இருக்குது. இதெல்லாம் இத்தனை வருஷம் இவங்க எதுவுமே புடுங்கல. இந்த திராவிட கட்சி நம்மளுக்கு ஒண்ணும் பண்ணல. இப்ப வர தளபதி மட்டும் மண்டிருவாரா? அவரே உன் காசுல தான்டா சோறு தின்னுட்டு இருக்கிறாரு. அவரு அப்புறம் உனக்கு நல்லது பண்ணுவாரு. இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டோமா? நம்மளா? இவங்களாம் நம்மள கேள்வி கேட்கிறாரு பாரு. அவிங்க தலைவரு மாடுகிட்ட பேசுறார்.
அவங்க தலைவர் மரத்துக்கிட்ட பேசுறாரு. எங்ககிட்ட பேச வந்துட்டாங்கம்பாங்க. டேய் எங்க கட்சி கொடியும் திருடிக்கிட்டீங்க. எங்க கட்சி கொள்கையும் திருடிட்டீங்க. சரி. அந்த கொள்கைக்கு உருப்படியா ஏதாவது செய்றீங்களா? அதுவும் கிடையாது. எங்கள விமர்சனம் பண்றீங்க. அதாவது தவக கொடி கீழ ஒரு வாசகம் இருக்கும் தெரியுமா? அது என்னன்னு சொல்லு? பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும். அந்த கொள்கைக்கு அடிப்படையில தான்டா கோமாளிங்கள நாங்க ஆடு, மாடு, குருவி, வண்டு, பூச்சி, புறா, கொக்கு, நாரை, யானை, புலி, சிங்கம் எல்லாத்துக்கும் பாடுபடுறோம். அனைத்து உயிர்களுக்குமான அரசியல். நாம் தமிழர் கட்சி. அத பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு வச்சுக்கிட்டு, நீ மாடுகிட்ட பேசுற, மரத்துக்கிட்ட பேசுறான்னு இந்த கோமாளிங்க கிண்டல் பண்றானுங்க. இதுலேருந்தே இவனுங்க லட்சணம் தெரியலைங்களா? இவனுங்கள அரசியல் புரிதல் ஒண்ணுமே இல்ல. தலைவன் தான் கூமட்டனா, அட தொண்டனும் கூமட்டையா இருக்கிறான். கேட்டா அடுத்த முதல்வர் இப்பயே முதல்வர் எங்க விஜயன்றான். ஒருத்தன் 50 எம்எல்ஏவோட எதிர்க்கட்சி தலைவரா பலமா உள்ள போய் உட்காருவாங்கிறான். ஒருத்தன் 25% டேய் முடியலடா எப்பா. மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி.